இப்போதைக்கு இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபரான புட்டினும் நார்த் கொரியாவோட அதிபருமான 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கிட்ட அந்த செக்யூரிட்டி பேக்ட் தான். நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கிற ஒரு மிக சக்தி வாய்ந்த செக்யூரிட்டி பேக்ட் ஆர்கனைசேஷனை சவால் விடுற மாதிரி ரஷ்யா ஒரு ஆர்கனைசேஷனை இப்போ நார்த் கொரியாவை சேர்க்கறதன் மூலமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகும் அண்ட் கூடுதலாக இதனால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ரஷ்யா சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த நாடுகள் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை கொடுக்குறாங்களோ, அதாவது உக்ரைன் கிட்ட ஆயுதங்களை கொடுத்து அந்த ஆயுதங்களை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அந்த கண்ட்ரிகளுக்கு எதிராக அவங்களோட எதிரிகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை கொடுக்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்றத புட்டின், அதாவது அந்த நாட்டோட அதிபர், ஒரு ஸ்டேட்மெண்ட்டின் மூலமாக ப்ரெஸ்ஸில் சொல்லியிருப்பார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அர்த்தத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் ஆரம்பத்தில் என்ன கண்டிஷன் வச்சுருந்தாங்க, ஆயுதங்களை நீங்கள் உக்ரைனிய டெரிட்டரியில் மட்டும்தான் பயன்படுத்தணும், கிரீமியாவில் கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரீமியா என்னதான் உக்ரைனிய டெரிட்டரியாக இருந்தாலும் அதில் கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போது நேரடியாகவே வந்து நீங்கள் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளேயே பயன்படுத்தலாம், கிரீமியாவை நான் சேர்க்கலை, ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளேயே நீங்கள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உக்ரைனுக்கு நிறையவே நாடுகள் பர்மிஷனை கொடுக்குறாங்க. இப்போது இந்த மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் ரஷ்ய மண்ணில் விழுகிறத பார்க்குற புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போது இத்தனை வருஷங்களாக இந்த மேற்கு நாடுகளுக்குன்னு சொல்லி நிறையவே எதிரிகள் இருக்காங்கல்ல, ஃப்ரான்ஸுக்கு எதிராக ஆப்பிரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, அமெரிக்காவுக்கு எதிராக மிடில் ஈஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளோபலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அலையன்ஸுக்கு எதிராக எல்லா விதமான உலகத்தோட மூளை முடுக்கலையும் எதிரிகள் இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டு, அப்புறம் அங்கே சவுத் ஈஸ்ட்டு, அப்புறம் அங்கே ஏஷியன் கான்டினென்ட்டு, எல்லா பகுதியிலையுமே எதிரிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட எதிரிகளுக்கு நாங்கள் எங்களோட ஆயுதங்களை கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை புட்டின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதனால் வருது அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சமாக ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி இதுக்கு முன்னாடி டைரெக்டாக இஸ்ரேலை எந்த வகையிலும் மிரட்டாத ஒரு நாடு. டைரெக்டாக அவங்க மிரட்டவே மாட்டாங்க இஸ்ரேலை, ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட ஆயுதங்கள் இருந்தது. ஆனால் இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி அவங்களோட F-35 பேஸையே அடிச்சிருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு ஈரானோட அந்த மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே ரஷ்யா தான். ஏன்னா ரஷ்யர்களுக்கும் ஈரானுக்கு நடுவில் அந்த மிலிட்டரி பேக்ட் போட்டதுக்கப்புறமா தான் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் தொழில்நுட்பமே ஈரானுக்குள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் S-400 எங்களோட பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு ரஷ்யா கிட்ட கேட்டப்ப ஈரானுக்கு S-400 கொடுக்க மறுத்தாங்க ரஷ்யா. அதற்கான முக்கியமான காரணம் மேற்கு நாடுகளும் இந்த வெஸ்டர்ன் குளோபல் பவரும் ஈரான் மேலே போட்ட சாங்ஷன் தான். ஈரான் மேலே போட்ட சாங்ஷனை ஒரு காலத்தில் ரஷ்யா மதிச்சது, ஆயுதங்களை கொடுக்கறத மறுக்கிறதன் மூலமாக. ஆனால் இப்போது அப்படியா கதை, Su-35 ரக போர் விமானங்களே ஈரானுக்கு போய் சேரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் Su-57 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு ரஷ்யா அதோட ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, டெக்னாலஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு சின்ன பாகம்தான் ஈரானுக்கு போய்கிட்டு இருக்கு ஆயுத உதவியில். முழுமையாக அவங்க இறங்கி இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் உக்ரைனுக்கு பண்ணுற மாதிரிலாம் அவங்க பண்ணலை. ஒரு சின்ன பார்ட்டு மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் ஹூத்தீஸோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஹெஸ்புல்லாவோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்றத நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லியும். யமனில் ஹூத்தி ரிபல்ஸ் வந்து போகிற வர கப்பல் எல்லாத்தையுமே தாக்குறாங்க அப்படின்னா அந்த தாக்குதலை நடத்துறதுக்கான ஏவுகணைகள் எங்கேருந்து வருது, ஈரான் கிட்டே இருந்து தான் வருது. ஈரானுக்கு ஹைடெக் ஏவுகணைகள் எங்கேருந்து வருது, ரஷ்யா கிட்டேருந்து வருது. ஸோ ரஷ்யா முழுமையாக இறங்காமல் ஒரு சின்ன விஷயத்தை வெளியே கொடுக்கறதன் மூலமாகவே எவ்வளவு பாதிப்புகளை இந்த மேற்கு நாடுகளுக்கு மிடில் ஈஸ்ட்டில் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சாங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன கண்ட்ரி தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சாலும், நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இருக்கிற ரைவலரியை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். சவுத் கொரியா அப்படின்றது குளோபலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டில் ஆரம்பித்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்தியாவிலேயே அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியவங்க தான் இந்த சவுத் கொரியன்ஸ். அப்படிப்பட்ட சவுத் கொரியன்ஸை நாங்கள் அழித்தே தீருவோம் அப்படின்னு நார்த் கொரியா கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. அதாவது சவுத் கொரியாவை அழிக்கணும் அப்படின்றத விட
மொத்தமாகவே நார்த் கொரியா தான் இருக்கணும். ஐ மீன் நார்த் சவுத்துன்ற ஒன்றே இருக்கக்கூடாது. அந்த கொரிய தீபகற்பத்தில் கிம் ஜன் உன் தான் அதிபராக இருக்கணும் அப்படின்றது தான் நார்த் கொரியாவோட அல்டிமேட் எய்மே. அந்த அல்டிமேட் எய்மை நோக்கி அவங்க போகிறதுக்கு அவங்க தடுக்கிற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு நாடுகள் போட்ட சாங்ஷன் தான். மேற்கு நாடுகள் போட்ட சாங்ஷனால தான் நார்த் கொரியா இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப எக்யூப்மெண்ட் வைஸ் ரொம்ப புவராக இருக்காங்க. அவங்களோட நாட்டு இராணுவத்தாலலாம் சவுத் கொரியாவை எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீரர்கள் வீரமாக சண்டை போட்டாலும் சரி, சவுத் கொரியாவை ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கான முக்கியமான காரணம் அவங்ககிட்ட ஆயுதங்களே கிடையாது, எல்லாமே பழசு. அவங்களோட ஏர்லைன் கூட பார்த்தீங்க அப்படின்னா சோவியத்தில் 1970s 80s ஆப்ரேட் பண்ணது. அது எல்லாத்தையுமே ரஷ்யா இப்போ ஆப்ரேட்டே பண்ணலை. அவ்வளோ தூரம் எல்லாமே பழைய எக்யூப்மெண்ட்டு தான். ஒரு கார் கூட கிம் ஜாங் உன்னுக்கு உள்ளே போயிடக்கூடாது, ஹைடெக் எக்யூப்மெண்ட் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த அளவு சாங்ஷன் போட்டிருந்தாங்க நார்த் கொரியா மேலே. ஸோ இப்போ இந்த சாங்ஷனால தான் நார்த் கொரியா வீக்காக இருந்து சவுத் கொரியாவை அடிக்க முடியாதுன்ற நிலைமை மாறி ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்த் கொரியா கூட ஒரு டீல் ஒன்று போடுறாங்க. இந்த டீல் அப்படின்றது பேசிக்காக நேட்டோ மாதிரி தான். ரஷ்யாவையோ இல்லை நார்த் கொரியாவையோ யாராச்சும் அடித்தாங்க அப்படின்னா நார்த் கொரியாவோட உதவிக்கு சோவியத் யூனியன் மாதிரி ரஷ்யா வரும். அதாவது இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இதே மாதிரியான ஒரு பேக்ட் போடப்பட்டுச்சு. அந்த பேக்டின் படி தான் 1971 சோவியத் யூனியன் நியூக்ளியர் சப்மரீன்ஸை அனுப்புனாங்க அமெரிக்காவுக்கு எதிராக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீலை மறுபடியும் ரஷ்யா எடுத்துகிட்டு நார்த் கொரியா கூட இப்போ போட்டிருக்காங்க. இப்போ இந்த டீல் அடிதடியோடு நிற்காமல் டெவலப்மெண்ட்லேயுமே இருக்குது. நார்த் கொரியாவுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இப்போ ரஷ்யா கொடுக்கும். அதற்கு மாறாக நார்த் கொரியா என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட சில ஆயுதங்கள் ஏற்கனவே உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, மிலிட்டரி ஷெல்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த 155mm ஆர்ட்டிலரி ஷெல்லாம் தட்டுப்பாட்டில் இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த சவுத் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு சேட்டலைட் இமேஜோடு சேர்த்து. நார்த் கொரியாவிலேருந்து பல லட்ச கணக்கில் இந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸு ரஷ்யாவுக்கு போயிருக்கு அப்படின்னு. ஸோ ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற ஆயுதங்களை எஸ்எம்ஓவுக்கு நார்த் கொரியா கொடுக்குறாங்க. இதுக்கு கைமாறா ரஷ்யர்கள் நார்த் கொரியா நீ என்ன வேணாலும் பண்ணு, உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி டீல் ஒன்று போடுறாங்க. இப்போது ரஷ்யா என்னப்பா உக்ரைனில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் அவ்வளோ பெரிய கண்ட்ரியாக நீங்கள் நினச்சிங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய டாக்டிக்கல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடு ரஷ்யா தான். அண்ட் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை மட்டுமேலாம் அவங்க வச்சுக்கிட்டு இல்லை, அதை தூக்கி போடக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஐசிபிஎம்ஸ் நம்ம சொல்லுவோம், ஃபைட்டர் ஜெட்லேருந்து லான்ச் பண்ணுறத சொல்லுவோம், சம்மரின்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுறத சொல்லுவோம். இந்த எக்யூப்மெண்ட்லையும் எல்லா நேட்டோ நாடுகளையும் அந்த ரஷ்யான்ற கண்ட்ரி ஒத்தாலாக டாமினேட் பண்ணிடுவான். ஒரு உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு ரஷ்யா நினச்சிட்டாங்கன்னா அழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் ரீஜனலாக நம்ம இந்த மாதிரி சண்டை வச்சுக்கலாமே தவிர அந்த கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டியை த்ரெட்டன் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் உலகத்துக்கு. ஸோ இந்த கண்ட்ரியை இப்போது பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாட்டை பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூளைக்கு தள்ளணும்னு நினச்சி அந்த மூளையில் அதை தள்ள விட்டு, இப்போ ஒரு பூனையை நீங்கள் ஒரு கார்னர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செவுத்தோட ஓரத்தில் கார்னர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டு இருந்த பூனை திடீர்னு உங்கள் மேலே அப்படியே பரண்ட ஆரம்பிக்கும், கடிக்கும். அந்த பூனையை உங்களால் சமாளிக்க முடியாது, கடைசியில் அந்த பூனை உங்களை கடிச்சு கொதறிட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ ரஷ்யா இருக்குது. ஒரு சைடு கார்னர் பண்ணாங்க, இப்போ ரஷ்யா வெடித்து செதறி என்னைய வாடா நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா விதமான எனிமீஸுக்கும் ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நார்த் கொரியா கூட போட்ட டீலை ஈரான் கூட ரஷ்யா போட்டாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியரே நிற்காது. இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக எத்தனை ஏர்க்ராஃப்ட் கேரியர் நின்றுச்சு, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸை பண்ணாங்க, ஆனால் அது எதையுமே இப்போ பண்ண முடியாது. ஸோ இப்படியே ஒரு கண்ட்ரியாக ரஷ்யா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரும்? இந்த பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. இந்தியாவாகிய நம்மளோட கண்ட்ரி எப்பயுமே யூனிபோலாரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சர்வாதிகார நாடு தான், அதாவது ஒரே ஒரு சூப்பர் பவர் தான், அதுக்கு கீழே தான் உலகமே இருக்கும் அப்படின்றத விரும்பலை. டியல் போலார், அதாவது சோவியத் யூனியன் அமெரிக்கான்னு சொல்லி 2 சூப்பர் பவர் இருந்தப்பையும் அதை விரும்பலை, மல்டி போலாரை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா மல்டி போலார்ன்றப்போ ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அந்தந்த சூப்பர் பவரை பொறுத்து உலகத்துக்கு நல்லது நடக்கும். பேசிக்காக ஒரு டெமோக்ரஸி இயங்கிறதே அந்த மாதிரி தான். ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தரப்பு மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மல்டிபோலாரிசமும், மல்டிபிள் சூப்பர் பவர்ஸ் இருக்கிறது. இப்போ இதை தான் இந்தியா விரும்புது. ஆனால் இந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவுக்கு, இந்த நம்பிக்கையை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, யார் பக்கமுமே நம்ம சாரக்கூடாது, சோவியத் யூனியன் பக்கம் போகக்கூடாது, அமெரிக்கா பக்கமும் போகக்கூடாதுன்னு சொல்லி விடுதலை வாங்கினதுலேருந்து இருக்கோம். ஆனால் இப்போது நம்ம ஒரு பக்கம் போகிற மாதிரி தான் நிலைமை உருவாக்கிட்டு இருக்கு.
நம்ம இதுக்கு முன்னாடி நான் நியூட்ரலாக இருக்கேன்ப்பா, நான் எந்த ஒரு கண்ட்ரி கூடயும் அலைன்டாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் இதுக்கப்புறம் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ரஷ்யா பப்ளிக்காக நார்த் கொரியா கூட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நிறைய உலக சட்டங்களை மீறுற மாதிரி இருக்கும். நம்ம இனிமேல் நான் நடுநிலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நார்த் கொரியாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற ஒரு கண்ட்ரியோட நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா நம்மளும் நார்த் கொரியாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் தான் அர்த்தம். ஸோ இது நம்மளை இம்பேக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அண்ட் அதே சமயம் ரஷ்யாவாகிய நம்மளோட நட்பு நாடு சீனா கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். காலத்தின் கட்டாயம்னு நம்ம சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையாக மேற்கு நாடுகளோட ப்ரெஸ் மீடியா அவுட்லெட்டுக்கு சொல்லியிருப்பார். நீங்கள் பண்ண வேலையால் தான் சீனாவும் ரஷ்யாவும் இப்போ க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சீனாவால் தலைவலி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான்ற மாதிரி அவர் சாடியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எதிரிகளான நிறையவே கண்ட்ரிஸ் கூட ரஷ்யா டைப்பில் போய் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறப்ப சொல்ல முடியாது. ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம ஒன்று ரஷ்யர்களோட பக்கம் போகிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்கர்களோட மேற்கு நாடுகளோட பக்கம் போகிற மாதிரி இருக்கும். இந்தியா எந்த பக்கம் போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இந்த நியாயம் தர்மம் இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் குளோபல் பாலிட்டிக்ஸ் அப்படி வேலை செய்யாது. அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டு தான் முக்கியம். இந்தியர்களாகிய நம்மளோட நல்லது தான் முக்கியம். அந்த நல்லதுக்காண்டி நம்ம யார் கூட வேணாலும் நிற்கலாம். அதுதான் நம்மளோட நியாயம் தர்மம். அதுபடி ஃப்யூச்சரில் நம்ம யார் கூட வேணாலும் நிற்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபி டிஃபரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சுபதாஜி ஒரு நன்றி, வணக்கம்.